ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் இந்த வெயில் காலத்திற்கு நமக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். 99% பேருக்கு இந்த விஷயம் தெரியாதுங்க. எனக்கு கூட தெரியாமல் தான் இருந்தது. எனக்கு ஏசி வீடு ஷிஃப்ட் ஆகி வந்தோம் இல்லைங்களா, அவர் சொன்ன ஒரு விஷயம் தாங்க இது. அதை தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நமக்கு ரொம்பவுமே பயனுள்ள விஷயமா இருக்குங்க இது. இந்த வெயில் காலத்தில் நம்மளால் ஏசி இல்லாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா நம்ம அப்படியே பழகிட்டோம். அந்த காலத்துலலாம் ஏசி கிடையாது, அதனால் ஏசி இல்லாமல் இருந்தாங்க. அந்த காலத்தில் நம்ம இந்த வெயில் காலத்தில் ஏசி இல்லாமல் இருக்கவே முடியாது. இது 99% நம்ம ஒத்துக்கினதாக ஆகணும். இது பெருமையாக சொல்கிற விஷயம் கிடையாது, இது கஷ்டமான விஷயந்தான். ஏசி இல்லாமல் தான் பழகிக்கணும் நம்ம உடம்ப. ஆனாலும் இப்போ இருக்கிற கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்க வேண்டியதாகிடுச்சுங்க. அந்தளவுக்கு வெயிலும் அதிகமாகிடுச்சு. இப்போ நம்ம ஏசியே பயன்படுத்தலை அப்படின்னா, ஏசி பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் அதை நம்ம உடம்பு ஏற்றுக்கும். இப்போ ஏசியில் பழகிட்டோம் அப்படின்னா, ஏசி இல்லாமல் இருக்கவே முடியாது. வீட்டுக்கு வந்தோடனே முதல்ல கை எங்கே போகும் அப்படின்னா, ஏசி ரிமோட தான் தேடும். இது உண்மையான விஷயம் தானுங்களே. எல்லாரும் அதை ஒத்துக்கின்னு தான் ஆகணும். இந்த வெயில் காலத்தில் ஏசி எந்த அளவுக்கு முக்கியமோ, ஆனால் கரண்ட்டு பில்லை பார்க்கும்போது நமக்கு கண்ணே சுற்றிடுங்க. ஒரு 1000 ரூபாய் கட்டிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வெயில் காலத்தில் 2000, 3000, ஏன் 5000 வரை கட்ட வேண்டியதாகிடுச்சுங்க. 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கரண்ட்டு பில்லு அதிகமாக்கிட்டாங்க. நமக்கு ஃப்ரீயாகவே வேண்டாம், மாதம் ரீடிங் எடுத்தாலே நமக்கு கரண்ட்டு பில்லு கம்மியாகுங்க. அது எப்போ நடக்கும் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம விஷயத்துக்கு வரலாம். இந்த வெயில் காலத்தில் ஏசி பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. ஏசி ஓடும்போது சீலிங் ஃபேனை நம்ம யூஸ் பண்ணலாமா வேண்டாமா? நிறைய பேர் சொல்லுவாங்க சீலிங் ஃபேன் யூஸ் பண்ணக்கூடாது, கரண்ட்டு பில் அதிகமாக வரும். நான் கூட அப்படி தாங்க நினச்சேன். நம்ம ஏசி ஓடும்போது ஃபேன் போட்டோம் அப்படின்னா கரண்ட்டு பில் அதிகமாக வரும். ஏன்னா ஃபேன் மேலே இருக்கிற அந்த ஹீட்டு காற்று தான் உள்ளே எடுத்துகிட்டு வரும். அதனால் ரூம் சில்லுன்னு ஆகிறதுக்கு நேரமாகும். ஏசி அதிகமாக வேலை செய்ய தொடங்கும், கரண்ட்டு பில்லும் அதிகமாகும் அப்படியே நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையிலே அது கிடையாதுங்க. நம்ம ஏசி போட்டு ஃபேன் போட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கிற காற்றை தான் அது உள்ளுக்கு தள்ளும். அதாவது சீலிங் ஃபேனை நம்ம ஏசியோடு பயன்படுத்தும் போது ஃபேன் அறையில் இருக்கிற காற்றை தாங்க உள்ளுக்கே தள்ளிட்டு இருக்கும். அதாவது உள்ளுக்கு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். சீக்கிரத்தில் ரூம் சில்னஸ் ஆகிடுங்க. இது அந்த ரூமில் இருக்கிறவங்களே குளிர்ச்சியாகவும் ரொம்ப வசதியாகவும் ஆக்குங்க. ஒரு சீலிங் ஃபேன் அறையில் இருக்கிற ஒவ்வொரு மூலையிலுமே குளிர்ந்த காற்றை பரப்பும். இப்போ நம்ம ஏசி போகிறோம் அப்படின்னா அது டைரக்ஷன் நம்ம எப்படி வைப்போம்? நம்ம இப்படி திரும்புகிற மாதிரி வைப்போம், இல்லைன்னா டைரெக்டாக வைப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல மட்டுமா தான் அந்த ஏசி காற்று போயிட்டு அதுக்கப்புறமா தான் அது ஸ்ப்ளிட் ஆகும். இதுவே நம்ம ஃபேன் போட்டோம் அப்படின்னா அந்த காற்று 4 பக்கமும் ஸ்ப்ளிட் ஆகி சீக்கிரத்திலே ரூம் சில்லுன்னு ஆகிடுமாங்க. இதனால் நமக்கு கரண்ட் பில்லும் கம்மியாகுமா. அதாவது சூழ்நிலையில் இந்த மாதிரி ரூம் ரொம்ப சீக்கிரமாக சில்லுன்னு ஆயிடுச்சு அப்படின்னா ஏசி அதிகமாக வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி சில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஏசி எப்படி வேலை செய்யும்? கம்மியாக தான் வேலை செய்யும். இதனால் நமக்கு கரண்ட் பில்லு கம்மியாகுங்க. ஆனால் நம்ம அறையிலேருந்து குளிர்ந்த காற்று வெளியே போகாமல் இருக்கிற எல்லா ஜன்னலையும் நம்ம எல்லாத்துமே சீல் பண்ணிடணும். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு தான் நம்ம இதை போடுவோம். இன்னொரு ட்ரிக்ஸும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஏசி ரூமோட கதவு இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் சின்னதாக ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும். அது வழியாகவும் ஏசி காற்று வெளியே வருங்க. நீங்கள் அதை அடைக்கிறதுக்கு கூட ஒரு துணி மாதிரி இல்லை டேப், டபுள் சைட் டேப் இருக்கும் பார்த்தீங்களா, அது போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா காற்று வெளியவே போகாது. ரூமும் சீக்கிரமாக சில்லுன்னு ஆகிடும். அதோட ஃபேனும் போடும்போது சீக்கிரமாக சில்லுன்னு ஆகிடுங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, ஏசியோடு சேர்த்து ஃபேனையும் நம்ம போட்டோம் அப்படின்னா கரண்ட்டு பில்லு ரொம்பவுமே கம்மியாயிடுங்க. இதுக்கு ஏசியில் நம்மளுடைய டெம்பரேச்சர் வைக்கிறோம் பார்த்தீங்களா, 24லேருந்து 26 வரையும் தாங்க வைக்கணும். நம்ம ரொம்ப சில்னஸாக வேணும்னு சொல்லிட்டு 18 வைக்கிறது, 16 வைக்கிறது அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. மேக்சிமம் 24லேருந்து 26 வரை பயன்படுத்தினாங்க. இல்லைனா நம்ம 28, 30 வரை கூட பயன்படுத்திக்கலாம். அதிகமாக எவ்வளோ வேணால் பயன்படுத்திக்கலாம், கம்மியாக பயன்படுத்தக்கூடாதுங்க. அதோடு சேர்த்து ஃபேனை ரொம்ப ஸ்பீடாக வைக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாக வைக்கணும். ஒரு 2ல் வச்சுட்டு நம்ம ஏசி 24லேருந்து 26 வரை வைக்கும்போது சீக்கிரத்திலேயே அந்த ரூமு சீக்கிரமாக சில்லுன்னு ஆகிடும். நமக்கு கரண்ட் பில்லும் கம்மியாகுங்க. அதே நேரத்தில் ஒரு ஃபேன் அறை ஃபுல்லாக காற்றை ஃபுல்லாகவே ஸ்ப்ளிட் ஆகுமா, இது சீக்கிரத்திலே நம்ம ரூமை சில்லுன்னு ஆக்கிடும். கரண்ட் செலவும் கம்மியாகுங்க. இது அனுபவபூர்வமான உண்மை. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம்.
ஏசி வந்து ஒரு 6 மணி நேரம் நம்ம ஏசி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 12 யூனிட் செலவாகும்னு வச்சுக்கோங்களேன். அதோட நீங்க ஏசியோட சேர்த்து ஃபேனையும் போட்டீங்க அப்படின்னா, 6 யூனிட் தாங்க செலவாகும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இதன் மூலம் நம்ம ஏசி பயன்படுத்துவதற்கான மின்சார செலவும் மிச்சமாகுங்க. இதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸும் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. இப்பயே சரியான வெயில் காய்ஞ்சிட்டு இருக்குங்க. இப்பயே ஏசி போடுற சூழ்நிலையில தான் இருக்கு. ஒரு டெஸ்டிங்க போட்டு பார்த்துருங்க. நீங்க ஒரு 10 மணிக்கு ஏசி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க மீட்டர் பாக்ஸ் ஆண்ட போங்க. KWH அப்படின்னு இருக்கும். கிலோ வாட்ஸ் பெர் ஹவர். அதுதாங்க நம்ம எவ்வளோ யூஸ் பண்றோம் அப்படின்றத காட்டும். இப்போ வந்து ஒரு 10 மணிக்கு நீங்க ஏசி போடுறீங்கன்னு நினச்சிக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்போம். 10 மணிக்கு ஏசி ஆன் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு 5 மணி நேரம் 3 மணி வரைக்கும் ஏசி போடுறீங்க. எவ்வளோ யூனிட் ஓடுது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ 100 யூனிட் முன்னமே ஓடியிருக்கு. 10 மணிலேருந்து 3 மணி வரையும் ஏசி ஓடிருக்கு அப்படின்னா, ஒரு 10 யூனிட் ஓடிருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 110 யூனிட் ஓடிருக்கு அப்படின்னு ஒரு கணக்கில் எடுத்துக்கலாங்க. இது உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மறுநாள் அதே மாதிரி 10 மணிக்கு ஏசி போடுங்க. 3 மணி வரையும் ஓடட்டும். அதோடு சேர்த்து ஃபேனும் போடுங்க. போட்டுட்டு எவ்வளோ ஓடுதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேங்க, 5லிருந்து 6 யூனிட் தாங்க ஓடும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நாளாக இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, கரண்ட்டு பில்லை இவ்வளோ கட்டிட்டோமே அப்படின்னு நாம ஃபீல் பண்ணுவோங்க. நிறைய வீடியோஸை நானும் பார்த்துருக்கேன். நம்ம வந்து எப்படி இபி பில்லை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னென்னா, ஏசி போடும்போது ஃபேன் போடக்கூடாது அப்படின்ற விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏசி மெக்கானிக் எங்களுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ண வந்தவர் எல்லாருக்குமே இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்பவும் மாட்டாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கரண்ட் பில்லு கம்மியாகும் அப்படின்னு அவர் எனக்கு சொன்னார். நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து நான் வந்து 5 மணி நேரம்லாம் ஏசி போட மாட்டேங்க. குறைஞ்சது ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் தான் ஏசி போடுவோம். எவ்வளோ ஓடுது அப்படின்றத நான் நோட் பண்ணிட்டேன். KWHல போயிட்டு இத்தனை யூனிட் ஓடுதுன்னா, எனக்கு வந்து 2லேருந்து 3 யூனிட் தான். ஒரு 3 மணி நேரம் ஓடினாலே அவ்வளோதாங்க ஓடி இருக்குது. இது வந்து லைவாக நான் வந்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய கரண்ட் பில்லு கட்டி கட்டி நம்ம ரொம்ப நொந்து போயிட்டோம். 100 யூனிட் ஃப்ரீ கொடுக்காமையே இருந்திருக்கலாம். கொடுத்தாலும் கொடுத்துட்டு கரண்ட் பில்லை ஏற்றிட்டாங்க. இந்த வெயில் காலம் வந்துடுச்சு அப்படின்னாவே குறைஞ்சபட்சம் கரண்ட் பில்லு 2000லேருந்து 3000 4000 வரை கட்ட வேண்டியது இருக்குங்க. இந்த டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து கரண்ட் பில்லு கம்மியாகவும் மணியும் சேவ் ஆகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது உண்மையிலே உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லும்போது அதை வந்து 4 பேர் பார்த்து அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஏசி இல்லாத வீடே கண்டிப்பாக நிறைய எனக்கு இல்லை அப்படின்னு தாங்க தோணுது. ஒரு 80% எல்லாருமே ஏசி வச்சுட்டு தான் இருக்காங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பலனடையட்டும். ஏன்னா இந்த விஷயம் வந்து மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும்போது அதனோட பலன் உங்களுக்கும் கிடைக்கும், எனக்கும் கிடைக்குங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா யூடியூபே வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பாய்.